श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्सतितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। श्रीपराशरभट्टर अरुளி செய்த ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் இன்றைய ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் ஸ்ரீ ரங்கநாச்சியாரே உலகத்தில் சகல பதார்த்தங்களுக்கும் உயர்வு தாழ்வுகள் இருக்குது. ஒருத்தன் பெரிய அண்டாதிபதியான நான்முகனைப் போல மிக்க செல்வந்தர்களாக இருப்பான், இன்னொருத்தன் தரித்திரனாக இருப்பான். ஒருத்தன் மரம் போல அறிவிலியாக இருப்பான், இன்னொருவர் பிரகஸ்பதியாக இருப்பார், தேவகுருவாக இருப்பார். ஒருத்தர் வீரனாக இருப்பார், இன்னொருத்தன் எலி எலும்பனாக இருப்பான், சக்தி இல்லாமல். நல்லதாயும் கெட்டதாயும் உத்தமமாயும் அதமமாயும் இருப்பதற்கு உயர்வு தாழ்வுகளுக்கு காரணம் தேவரீருடைய அனுக்கிரக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது ஒரு பக்கமும் அது பெருகாதவையுமாய் இருப்பதே ஆகும். அந்த கட்டாட்சம் இருந்ததுன்னா மேலே, இல்லைன்னா கீழே என்று தெரிவித்தவர். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். காலேஷம் சதி யோக்யதாம் சிதசிதோஹ அந்யோன்யமாலிங்கதோஹ பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவருத்தீந்திரியைஹி அண்டானாவரணை சகஸ்ரமகரோத் தான் பூர்ப்புவஸ்வவர்த்தः ஸ்ரீரங்கேஸ்வர தேவி தே விஹ்ருதயே சங்கல்பமான பிரியः. காலேஷம் சதி யோக்யதாம் சிதசிதோ அந்யோன்யமாலிங்கதோஹ பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவருத்தீந்திரியைः அண்டானாவரணை சகஸ்ரமகரோத் தான் பூர்ப்புவஸ்வவர்த்தः ஸ்ரீரங்கேஸ்வர தேவி தே விஹ்ருதயே சங்கல்பமான பிரியः. இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமான் உலகத்தை படைப்பது மகாலட்சுமியின் விளையாட்டுக்காக என்கிறார். உலகத்தை படைப்பது கூட பிராட்டியின் விளையாட்டுக்காக, லீலை. ஸ்ரீ ரங்கநாயகியே பிரளய காலத்தில் சேத்தனமும் அச்சேதனமும் கலந்து கட்டியாய் அந்தந்த சேத்தன அச்சேதனங்களுக்கு அப்படி கட்டியாக இருந்த காலத்திலிருந்து அதை எடுத்து அந்தந்த சேத்தன அச்சேதனங்களுக்கு கரண கலேபரங்களை கொடுத்து சரீரத்தை கொடுத்து சிருஷ்டிக்கை என்பதாகிற வேலை வந்தபோது உம்முடைய திருவிளையாடலுக்கு உறுப்பாக, உன்னுடைய லீலைக்கு உறுப்பாக உமது பர்த்தாவான ஸ்ரீ ரங்கநாதன் பகுஸ்யாம் பிரஜா ஏகேதி என்று சங்கல்பம் செய்து கொண்டு நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐம்பூதங்கள், பிரகிருதியின் விகாரமான அகங்காரம், மகத்தத்துவம், இவற்றோடு கூடிய இந்திரியங்கள், செவி, வாய், கண், மூக்கு, உடல் ஆகிய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், சப்தாவரணங்களோடு கூடிய பூர்புவ சுவர்க்க லோகங்களை உடையவையான ஆயிரக்கணக்கான பிரம்ம அண்டங்களையும் படைத்து அருளினான் ரங்கநாதன். இவ்வாறு படைக்கப்பெற்ற லீலா விபூதி திவ்ய தம்பதிகளுடைய லீலைக்காகவே ஆகும். அதுவும் 2 பேருக்கும் அது லீலைக்காக இருந்தாலும் முக்கியமாக பிராட்டியினுடைய லீலைக்காகத்தான் ஆகும். இது பகவானுடைய பரம ரசிக்கத்தன்மையை விளக்குகிறது என்று சுவாமி தெரிவிப்பது. அதாவது காலேஷம் சதி யோக்யதாம் சிதசிதோ அந்யோன்யம் ஆலிங்கதோஹ பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவருத்தீந்திரியைஹி அண்டானா ஆவரணைகி சகஸ்ரம் அகரோத் தான் பூர்ப்புவஸ்வவதः ஸ்ரீரங்கேஸ்வர தேவி தே விஹ்ருதயே சங்கல்பமான பிரியः. ஸ்ரீரங்கேஸ்வர தேவி
திருவரங்கநாதனின் பட்ட மகிழ்ச்சியான ரங்கநாயகியே, பிராட்டியாரே, மகாலட்சுமியே, காலே யோக்கியதாம், காலே உலகை படைத்ததற்கு முந்திய காலம், யோக்கியதாம் தகுதியை சம்சதி தெரிவிக்கும் போது, சித் அச்சித்தோ அறிவுள்ள ஜீவ தத்துவமும் அறிவற்ற ஜடப்பொருட்களும் அந்யோன்யம் ஆலிங்கத்தோஹோ ஒன்றோடொன்று கட்டியாக கலந்திருக்கிறது. மெழுகில தங்கத்தூள் எப்படி ஒட்டின்றிருக்கோ அதுபோல. தேவரீருடைய பிரியகா அன்புக்குரிய பகவான், சங்கல்பமானகா உலகை படைக்க சங்கல்பம் எடுத்துக்கொண்டு திருவுள்ளம் கொண்டு, தேவரீருடைய விகிருதையே விளையாட்டுக்காக, பூத மண் நீர் எரி கால் ஆகாசம் என்ற 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள். அகங்கிருதி அகங்கார தத்துவம் என்ன, புத்தி மகத்தத்துவம் என்ன, மகான் என்ற தத்துவம் என்ன, பஞ்சகரணி 5 ஞானேந்திரியங்களின் தொகுப்பென்ன, சுவாந்த மனஸ் என்ற தத்துவம் என்ன, பிரவೃತ್ತಿ செயல்படுவதற்கு பயன்படும் இந்திரியைகி புலன்களான மெய் வாய் கண் மூக்கு செவி அல்லது வாக் பாணி பாத பாயு உபஸ்தங்கள் என்ற 5 கர்மேந்திரியங்களும், 5 ஞானேந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த கர்மேந்திரியங்கள் வாக் பாணி பாத பாயு உபஸ்தங்கள் 5 கர்மேந்திரியங்கள். இவைகளோடும் ஆவரணைகி 7 விதமான மறைத்தல்களுடன் லோகங்களுடன் தான் ஸ்ருதிகளில் பிரசித்தமான பூர்புவஸ்வர்வதா பூர்லோகம் புவர்லோகம் சுவர்லோகம் இவற்றை உடைய சகசிரம் பல்லாயிரக்கணக்கான அண்டான் அகரோத் பிரம்மாண்டங்களை படைத்து அருளினார். பல்லாயிரக்கணக்கான பிரம்மாண்டங்களை படைத்து அருளினார். ரொம்ப அழகான வியாக்கியானம் ஸ்ரீவத் சங்காச்சார் அருளி செய்தது. அரசன் ஒருவன் மாட மாளிகை முதலானவைகளை படைத்து தமது பட்டத்து மகிழ்ச்சியை மகிழ்விப்பது போல எம்பெருமானும் பெரிய பிராட்டியாரை மகிழ்விக்க இந்த பிரபஞ்சம் முதலானவைகளை சிருஷ்டித்து விளையாடுகிறார் என்று அருள்கிறார் இந்த ஸ்லோகத்தில். காலே சம்சதி யோக்கியதாம், உலகத்தை படைக்க இதுவே தகுந்த நேரம் என்று எம்பெருமான் எண்ணிய போது என்றபடி. சர்வ வல்லமை படைத்தலான எம்பெருமானுக்கு வேறொருவர் எதையும் அறிவிக்க வேண்டியதில்லையே. அசுர நிராகரணாதிகளில் சேனா நிர்வாகணாதி வியாபாரங்கள் யாவும் சேனாதிபதியான ஸ்ரீ விஸ்வக்சேனாழ்வானிடம் எம்பெருமானால் வைக்கப்பட்டுள்ளன. எம்பெருமான் விஸ்வக்சேனர்கிட்ட சொல்லியிருக்கார், அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ண, எப்போ பண்ணணும் செயல்கள். அவ்வப்போது ஏற்பட்ட நிலைகளை அரசருக்கு சேனாபதி தெரிவிப்பது போல ஸ்ரீ விஸ்வக்சேனரும் எம்பெருமானிடம் தெரிவிக்கிறார். இது லோக மரியாதை. ஆளவந்தாரும் 42வது ஸ்லோகத்தில் ஸ்தோத்திர ரத்னத்தில் பிரியேன சேனாபதினா வியவேதிதத் ததா அனுஜானந்தம் உதார வீக்ஷணைகின்னு தெரிவிக்கிறார். அதையொட்டியொற்றி காலே சம்சதி யோக்கியதாம், உலகை படைக்க இதுவே தகுந்த நேரம் என்று எம்பெருமான் எண்ணிய போது. பழைய காலத்தில் பத்த சேத்தனர்கள் எல்லாரும் மூல பிரகிருதியில் லயித்திருப்பார்கள் அப்படின்னு சுபாலோபனிஷத்தே தெரிவிக்கிறது. அதில் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்படுகிறது. அதனால் சித்தோஹோ அந்யோன்யம் ஆலிங்கத்தோஹோ, சித் அச்சித் ரெண்டும் ஒன்றோடொன்று நம்மால் பிரிக்க முடியாதபடி சேர்ந்திருக்கிறது கட்டியா. பகவானால் தான் பிரிக்க முடியும், பிரித்து தானே சிருஷ்டி ஏற்படுறது. இதை காட்ட அந்யோன்யம் ஆலிங்கத்தோஹோ, எள்ளும் அரிசியும் கலந்தால் பிரிப்பது ரொம்ப கஷ்டம், மெனக்கெடணும், முயற்சி பண்ணணும். பாலும் நீரும் கலந்தால் யாராலும் பிரிக்க முடியாது. ஹம்சம் என்ற ஒரு பறவை நீரிலிருந்து பாலை மட்டும் பிரித்து பருகும் சக்தி உடையது. ஒரு பறவைக்கே இவ்வளவு சக்தி விசித்திரமாக இருந்தால் சர்வசக்தியான எம்பெருமானுக்கு பிரிக்க முடியாதா? ஆகவே இது போன்ற விஷயங்களில் நம்ம ஒரு குயுக்தியாக கேள்வி கேட்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சித் அச்சித் கலந்திருந்தாலும் அவர் பிரிப்பார். அதுக்கப்புறம் பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணை சுவாந்த பிரவೃತ್ತಿ இந்திரியைகி, மூல பிரகிருத்தியிலிருந்து 23 வகையான அச்சேதன தத்துவங்கள் தோன்றுகிறது. இதில் பிரகிருதி உட்பட தானும் விகாரத்தை அடைவன. 24 தத்துவங்கள் ஆகும். பூத மண் நீர் ஆகாசம் காற்று ஒளி என்ற 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள். அகங்காரம் என்ற தத்துவம் அகங்கிருதிகி, இது முக்குணங்களை உடைய மூல பிரகிருத்தியில் என்று தோன்றிய நாப்படியால்
அதைப்போல் இதுவும் சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று மூவகைப்படும். பிரகிருத்தியிலிருந்து நேராக உண்டாவது மகத் என்ற தத்துவம். இதனை மகான் வை புத்தி லட்சணகா என்று பிரமாணம் காட்டுகிறது. இங்கு புத்தி என்று காட்டி அருளினார் பட்டர். பஞ்சகரணி, கரணம்னா கருவி, புலன். இதே ஸ்லோகத்தில் பிரவೃத்தீந்திரியன்னு மேலே கர்மேந்திரியங்களை சொல்கிறார். ஆகவே இங்கு கிராண, ரசன, சக்ஷுஷ், துவக், ஸ்ரோத்ரம் இந்த 5 ஞானேந்திரியங்களை சொல்லணும். அதாவது கண்டு, கேட்டு, உண்டு, முகந்து, உந்து என்றபடி 5 கருவிகளை இப்படி அருளுகிறார். ஸோ மேலே கர்மேந்திரியங்களை சொல்ல போகிறார். இது ஞானேந்திரியங்கள். சுவாந்தம் மனசு, இது செயல்பட்டால்தான் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 ஆகிய 10 செயல்படும். மனசே செயல்படலைன்னா அப்படியே இருக்க வேண்டியது. புத்தி என்ற மகத்தத்துவத்திலிருந்து முக்குணங்களான வைகாரிகம், தைஜசம், பூதாதி என்ற பெயருடைய அகங்காரங்கள் உண்டாகிறது. சாத்வீக அகங்காரமான வைகாரிகத்திலிருந்து பஞ்ச கர்மேந்திரியங்கள் வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தங்கள் இந்த 5, செவி, தோல், கண், நா, மூக்கு என்ற ஞானேந்திரியங்கள் 5, மனமும் ஆக 11 இந்திரியங்களும் உண்டாகிறது. ஸோ தாமச அகங்காரமான பூதாதி என்பதிலிருந்து முதல்ல சாத்விக அகங்காரம் வைகாரிகம், தாமச அகங்காரம் பூதாதி, ராஜச அகங்காரம் தைஜசம். ஸோ தாமச அகங்காரமான பூதாதியிலிருந்து ஆகாசம், காற்று, தீ, நீர், நிலம் என்ற பஞ்சபூதங்களும் அவற்றின் தன்மாத்திரைகளும் உண்டாகிறது. தன்மாத்திரைங்கிறது பூதங்களோட சூக்ஷ்ம நிலை. அந்த சூக்ஷ்ம நிலைங்கிறது சப்தம், ரூபம், ஸ்பர்ஷம், அது மாதிரி. ராஜச அகங்காரமான தைஜசம் இந்திரியங்களும் பூதங்களும் உண்டாவதற்கு துணை புரிகிறது. இப்படி பிரகிருதி, மகத், அகங்காரம், 11 இந்திரியங்கள், அதாவது பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனஸ், 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள் என்று 24 தத்துவங்கள் மொத்தம். ஸோ 25வது தத்துவம் ஜீவாத்ம தத்துவம், 26வது தத்துவம் ஈஸ்வர தத்துவம். அதனால தான் நம்மாழ்வார் எண்ணிலும் வரும் அப்படின்றார். 26 அப்படின்னா பெருமாள் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்பாராம். இந்த பட்டர் இங்கே அருளுவது தன்மாத்திரைகளை அவர் சேர்க்கலை. மீதி 19 தத்துவங்களும் தெரிவிக்கப்படுகிறது. பஞ்ச தன்மாத்திரைகளை அவர் சேர்க்கவில்லை. பூத சூக்ஷ்ம அவஸ்தையான தன்மாத்திரைகள் அந்தந்த பூதங்களிலேயே அடக்கிவிடலாம் என்பது ஸ்ரீ பட்டரின் திருவுள்ளம் போலும். தன்மாத்திரைகளை சேர்க்காமல் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, வாசனை என்ற 5 விஷயங்களை சேர்த்து 24 தத்துவங்கள் என்று கணக்கிடுவாரும் உண்டு. ஆழ்வார் சொல்றார், பொங்கைம்புலனும் பொங்கு ஐம்புலனும் பொறி 5ம் கருமேந்திரியம் 5பூதம் இங்கி உயிரே பிரகிருதி மானாங்கார மனங்களே என்று அருளியதை காண வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில் 5 புலன்களை அடைவே காட்டப் போவதால் இங்கு அவைகளை காட்டவில்லை. ஸோ இந்த தத்துவங்களினால் 14 லோகங்களும் அவை ஒன்றை விட ஒன்று 10 மடங்கு மிகப்பெரிய 7 ஆவரணங்களால் சூழப்பட்டிருக்கிறது. இப்படி பல பிரம்மாண்டங்கள் உண்டு என்பதை ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் விரிவாய் காணப்படுகிறது. அதாவது பூர்புவஸ்வர்வதக. சுவாமி தேசிகனும் இதை ஸ்தோத்திர பாஷ்யத்தில் 17வது ஸ்லோகத்தில் ஸ்தோத்திர ரத்னத்துக்கு தெரிவிக்கிறார். ரோம கூபேஷு அனந்தானி பிரம்மாண்டானி பிரமந்திதே என்று. அதாவது எம்பெருமானுடைய மயிர்கால், அந்த முடி இருக்க ஒரு முடி, மயிர்காலுக்கு மயிர்கால் ஒரு முடியில் இருக்கிற 1 ஃப்ராக்ஷன், அப்படி அளவிட முடியாத பிரம்மாண்டங்கள் சுழன்று வருவதாக விஸ்வரூபத்தை சேவித்தவரின் அனுபவம். அவருடைய முடியில் ஒரு முடி அதில் பிரம்மாண்டங்கள் இருக்கா. மார்க்கண்டேயர் அப்படி கூறுகிறார். இது விஷ்ணு புராணத்தில் விரிவாக தெரிவிக்கப்படுகிறது 7 ஆவரணங்களை பற்றி. பூர்புவஸ்வர்வதக, பூஹு அப்படிங்கிறது நாம் வசிக்கும் இந்த பூலோகம். புவர்லோகம் எனப்படுவது பூலோகத்துக்கு மேல் சூரிய மண்டலத்துக்கு கீழே 100,000 யோஜனை தூரம் உயர்ந்ததாயிருப்பது. இங்கு கந்தர்வர்கள் முதலானோர் வசிக்கிறார்கள். சுவர்லோகம் என்பது சூரிய மண்டலத்துக்கு மேல்
புவர்லோகம் சூரிய மண்டலத்துக்கு கீழே, சுவர்லோகம் சூரிய மண்டலத்துக்கு மேலே, துருவ நட்சத்திரம் இருக்கும் இடத்துக்கு கீழே 14,000 யோஜனை. அது 100,000 யோஜனை. இது 14,000 யோஜனை தொலைவு உயர்த்தியை உடைய இடம். இங்கு நட்சத்திரங்கள் புத குரு முதலானவைகள் சஞ்சாரம் செய்கிறது. இவை யாவும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் அறியலாம். இங்கு ஆவரணங்கள் எத்தனை என்பது குறிப்பிடாவிட்டாலும் 7 ஆவரணங்கள்னு மத்ஸ்ய புராணம் கூறுகிறது. கீழே ஆவரணங்களை பற்றி ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்கலாம். பெரிய திவ்ய தேசங்களில் பிரம்ம உற்சவத்தில் சப்தாவரண சேவைன்னு இதை அடிப்படையாக கொண்டு பாஞ்சராத்திர வைகானச ஆகமங்களில் ஆவரணங்களை பற்றிய விரிவு இருக்கிறது. இத்தனை ஜகத் சிருஷ்டிகளை எம்பெருமான் செய்ததும் பிராட்டியின் உகப்புக்காக. எம்பெருமானும் பெரிய பிராட்டியாரும் சேர்ந்து ஜகத் வியாபார விளையாட்டு விளையாடுகின்றனராம். சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களான வெள்ளை சிகப்பு கருப்பு நிறம் பலகை ஆடும் கட்டம், நம்மளோட சதுரங்கம் மாதிரி, செஸ் மாதிரி. இங்கிருந்தால் பழம் முக்தி, அங்கு டொக்கு, இங்கு தற்காலத்துக்கு சற்று மலை ஆஸ்வாசம், இங்கிருந்தால் மீண்டும் உலகை சுற்றி வர வேண்டும் என்றவாறு அதற்கு உண்டான இடங்களை ஏற்பாடு செய்கிறார்கள். யார் காய்கள்னா பிரம்மா, ஈசன், இந்திரன் இவர்கள்லாம் காய்கள். இவர்களையும் இவர்களை ஒத்த பத்த சேத்தனர்களையும் வைத்துக்கொண்டு திவ்ய தம்பதிகள் விளையாடி வருகின்றனர். இன்புறும் இவ்விளையாட்டுடையான்னு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அருளியதை பற்றி அதை பேஸ் பண்ணி சுவாமி தேசிகனும் பஷ்யந்தீஷு சுபரித சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுணபலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரம தியூத விருத்தவ் பிரம்மேஷாத்யா தததி யுவதோர் அக்ஷசார பிரச்சாரம் 7வது ஸ்லோகத்தில் ஸ்ரீஸ்துதியில் அனுபவிக்கிறார். ஸோ உலகில் உள்ளவர்களைப் போல இவைகளை படைக்க எம்பெருமானுக்கு முயற்சி எதுவும் வேண்டாம். சங்கல்பம் ஒன்று போரும். முக்தனான ஜீவனுக்கு கைங்கரிய உபயுக்த லோகாதிகள் பகவத் சங்கல்ப ஆதீனமான ஸ்வசங்கல்பாத் அமைகிறது என்று ஸ்ருதியில் தெரிவிக்கிறது. முக்தனான ஜீவாத்மாக்கு விஸ்வாமித்ரர் கல்பக விருட்சம், காமதேனு, சிந்தாமணி முதலானவற்றுக்கும் சில பொருள்களை, மகரிஷிகளுக்கும் சில பொருள்களை அப்படியே கிரியேட் பண்ண முடியும்னு இருக்கும்போது சர்வசக்தி கொண்ட எம்பெருமானுக்கு கேட்க முடியாதா? கேட்கணுமா? தாராளமாக சங்கல்பத்தினாலே அவரால் இதெல்லாம் சிருஷ்டி பண்ண முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இதை மூலப்பிரகிருதி இல்லாமலும் தன் சங்கல்பத்தை மாத்திரத்தால் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க எம்பெருமான் வல்லவர். ஸோ மனசைச்ச ஜகத் சிருஷ்டிம்னு மகரிஷியும் காட்டி அருளுகிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.